வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, நம்மளோட எல்டிசி வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்டிசி கிளாரிஃபிகேஷன்ஸ். அவங்க கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டவுட் இஃப் டிபெண்டன்ட் பேரண்ட் கோஸ் டு ஹோம் டவுன் சே இன் மே மந்த்து நம்மளோட பேரண்ட் வந்து போகிறாங்க அப்படின்னா, அண்ட் எம்ப்ளாயி கோஸ் இன் ஜூலை. எம்ப்ளாயி வந்து ஜூலையில் ஹோம் டவுனுக்கு எல்டிசி போகிறாங்க. கேன் வி கிளைம் ஹோம் டவுன் எல்டிசி கிளைம் பண்ணலாம்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் இட்? வாங்க அதில் என்ன ரூல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆஸ் பர் ரூல் 11 ஆஃப் சிசிஎஸ் எல்டிசி ரூல்ஸ். இந்த சிசிஎஸ் எல்டிசி ரூல்ஸ் 1988 ரூல் நம்பர் 11 படி பார்த்தீங்கன்னா, place to be visit by government servant and members of his family under LTC to any place in India. அப்படி இந்த ஹெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, a government servant and each member of his family may visit different places of their choice during a block of 4 years. அந்த 4 வருஷ பிளாக்கில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அவரோட மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் எந்த பிளேஸ் வேணாலும் டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ் பார்த்துக்கலாங்க. அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஊட்டிக்கு போகிறாருன்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னொரு இடத்துக்கு கூட கேரளா கூட போகலாம். அது மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலியும் ஒரே இடத்துக்கு போகணுன்னு ரூல் கிடையாது. இந்த ரூல் நம்பர் 11 படி பார்த்தோம்னா, மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலியும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் வேறு இடத்துக்கு கூட போகலாம். அவங்களோட சாய்ஸ் எதுவும் அங்கே போயிட்டு வரலாம். ஓகேங்களா? இவங்க வந்து ஹோம் டவுன் கேட்டிருக்காங்க. ஹோம் டவுன்றதும் இதுக்கு இந்த மீனிங்குள்ளேயே தான் அடங்கும். எனிவேர் இன் இந்தியா, எங்கே வேணாலும் போய்க்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒரு இடத்துக்கும் மெம்பர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலியும் ஒரு இடத்துக்கும் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இட் ஷல் நாட் பி நெசசரி ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆஃப் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் to visit the same place as that visited by the government servant himself. கவர்மெண்ட் சர்வெண்ட் விசிட் பண்ணுறதே தான் அவங்களோட ஃபேமிலியும் விசிட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. அட் எனி டைம் இயர்லியர் டியூரிங் த சேம் பிளாக், எந்த டைமில் வேணாலும் போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ண மாதிரி இன்னும் ஒரு 2-3 ரூல் இருக்குங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச்ஏவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட இந்த லெட்டர் நம்பர் படி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கேன் பெர்ஃபார்ம் ஜேர்னி செப்பரேட்லி. ஃபேமிலி தனியாக ஜேர்னி போய்க்கலாம். வேறு கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்ட் இஸ் ஃபேமிலி பெர்ஃபார்ம் ஜேர்னி செப்பரேட்லினா, தனியாக ஒரு வேளை ஜேர்னி போகிறாங்க அப்படின்னா அதில் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. தேர் இஸ் நோ அப்ஜெக்ஷன் ப்ரெசென்டிங் செப்பரேட் கிளைம்ஸ். தனித்தனியாக அவங்க கிளைம் கொடுக்கறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஃபேமிலி மெம்பருக்கு தனியாக ஒரு எல்டிசி பில் போட்டு கிளைம்க்கு அனுப்பலாம். அதே வருஷத்தில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தனியாக ஒரு எல்டிசி பில் போட்டு அனுப்பலாம். அப்படி ஓகேங்களா? இன் ஈச் கேஸ், ஒவ்வொரு கேஸில் என்ன பண்ணால், இந்த கிளைம் ஷுட் பி ஃபார் போத் அவுட்வர்ட் அண்ட் இன்வர்ட் ஜேர்னிஸ். இப்போ அவுட்வர்ட் ஜேர்னிக்கும் எல்டிசி பில் கிளைம் பண்ணணும், இன்வர்ட் ஜேர்னிக்கும் எல்டிசி பில் கிளைம் பண்ணணும். இந்த லெட்டர் நம்பர் சொல்கிறாங்க, இந்த ரூல் படி, இந்த ஆர்டர் படி. ஓகேங்களா? இந்த ஆர்டர் படி அப்படி சொல்கிறாங்க. ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆர் இஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வில் பி என்டைட்டில்டு ஃபார் த எல்டிசி irrespective ஆஃப் த ஆக்சுவல் பீரியட் ஆஃப் ஸ்டே இன் இஸ் ஹோம் டவுன். ஒரு ஹோம் டவுன் போகிறாங்கன்னா அவங்க எத்தனை நாள் அங்கே தங்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. irrespective ஆஃப் த ஆக்சுவல் பீரியட் ஆஃப் ஸ்டே. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி ரூல் படி ஒரு தடவை நீங்கள் ஜேர்னி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு ரூல் பார்த்துருந்தோம். போன முன்னாடி வீடியோலாம் பார்த்துருந்தோம். இந்த ஹோம் டவுன் எல்டிசிக்கு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ஆர்டர் படி எல்டிசி irrespective ஆஃப் த ஆக்சுவல் பீரியட் ஆஃப் ஸ்டே இன் ஹிஸ் ஹோம் டவுன். அவங்க ஹோம் டவுனில் எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இதை கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்டரும் இருக்குங்க. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த ஆர்டர் நம்பரு. இது பார்த்துங்க. இந்த ஆர்டர் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஜேர்னிஸ் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்டிசி வில் பி அட்மிசிபிள் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபேக்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் அட் த டைம் ஆஃப் ஃபார்வர்ட் அண்ட் ரிட்டர்ன் ஜேர்னிஸ் இண்டிபெண்டன்ட்லி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்களேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒருவேளை அவுட்வர்ட் ஜேர்னிக்கு மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அவுட்வர்ட் ஜேர்னிக்கு மட்டும்னா இங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வேறு வெளியே போகிற ஜேர்னிக்கு மட்டும் நீங்கள் கிளைம் பண்ணணும்னாலும் தனியாக கிளைம் பண்ணிக்கலாம். அது எந்த மாதிரி கேஸ்க்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ட் சன் ஆர் டாட்டர், நம்மளோட பையனோ ஆர் பொண்ணோ கெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் கெட்டிங் மேரிட், கல்யாணம் பண்ணியோ அல்லது வேறு ஒரு வேலை கிடச்சோ வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவுட்வர்ட் ஜேர்னி மட்டும்தான். ரிட்டன் அவங்க எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இங்கேருந்து அவங்க அவுட்வர்ட் ஜேர்னி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அவங்க வெளியே வேறு ஒரு இடத்துக்கு வேலைக்கோ இல்லை திருமணமாகியோ வேறு ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த அவுட்வர்ட் ஜேர்னிக்கு மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அவுட்வர்ட் ஜேர்னிக்கு இந்த ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சும்மா பார்த்துக்குங்க. அடுத்து இன்வர்ட் ஜேர்னிக்கு அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஜேர்னி, அங்கேருந்து ஒருத்தவங்க நியூலி மேரீடு, இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒய்ஃபை வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வரணும் இல்லைங்களா? அதையும் நம்ம எல்டிசிக்குள்ளேயே கொண்டு வரலாம். நியூலி மேரீடு ஒய்ஃப் அவங்க வந்து அங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஜேர்னிக்கு மட்டும் கூப்பிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ரிட்டர்ன் ஜேர்னிக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த 2-3 கொடுத்துருக்காங்க. சும்மா பார்த்துங்க, அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேணாம். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கேட்ட கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க
வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் இட்டும் சொல்லிட்டோம். தனித்தனியாக க்ளைம் பண்ணிக்கலாமா? பேரண்ட் வந்து மே மந்த்து போகிறாங்க, நான் வந்து ஜூலையில் ஹோம் டவுன் போகிறேன்னா க்ளைம் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக க்ளைம் பண்ணிக்கலாங்க. ரூல் படி க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ போடலாம். தேங்க்யூ.